எனக்கு எஸ்தர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா கேட்பாரு. எஸ்தர் போய் பார்க்கும்போது ராஜா கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும் எஸ்தர்? தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். அப்படிதான் சொல்லுவார். ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா அந்த வார்த்தையை சொல்லுவார். ஒவ்வொரு ட்ரிப்பும் எஸ்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேணான்றுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் வேணான்றுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எஸ்தர் கூட இருக்கிற பெண்கள், மற்ற கன்னிகைகள்லாம் இருந்தாங்களே நிறைய பேருக்கு, அத்தனை பேருக்கு எஸ்தர் எப்படி தோணும் தெரியுமா? நம்ம பாஷையில் சொன்னா பைத்தியம். ராஜா என்ன கொடுக்குறேங்கிறாரு? தேசத்தில் பாதி தரேன்றாரு. தேசத்தில் பாதினா எவ்வளவு தெரியுமா? ராஜா அன்னைக்கு அரசாண்ட நாடுகள் எத்தனைன்னா 127 நாடு அரசாண்டாராமா. எஸ்தர் 1:1 இருக்கு. 127 நாட்டில் கிட்டத்தட்ட அவர் பாதி கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 63 தேசம், 63 நாடு. எங்க இருந்து? இந்தியால இருந்து அவர் எங்க இருந்திருக்கிறாரு? இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, கிட்டத்தட்ட எகிப்து வரைக்கும் எல்லாம் இருக்கிற நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். அதுல பாதி தந்துடுறேன்றார். 63 நாடு. அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே எஸ்தருக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? எஸ்தருடைய நோக்கம் 63 நாட்டுக்கு நான் ராணி ஆவது இல்ல, 127 நாட்டுக்கு நான் ராணி ஆவது. ராஜா பக்கத்துல போய் உட்காந்துட்டா 127 நாட்டுக்கு நான் தானே ராணி, நான் தானே ராஜாத்தி. நீ என்ன பாதி கொடுக்கறது? என்னுடைய நோக்கம் பாதி அல்ல, என்னுடைய நோக்கம் முழுசு, ஃபுல். இன்னைக்கு பல நேரத்துல இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகத்துவமானது, அது பரலோகத்துக்குரியது. பூமியில கூட சொல்றேன், உங்களுக்கு ஒன்று கர்த்தர் கொடுக்க போறாருன்னா தி பெஸ்ட் கொடுப்பாரு. நடுவுல நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுல ஒரு 50% கிடைச்சா கூட போதுங்க, 60 கிடைச்சா கூட போதுங்க, அதுவே நமக்குலாம் ரொம்ப அதிகங்க. நாம எப்பவுமே நம்ம விஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நாம சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோம், மீட் எடுத்துட்டாரு, உண்மை. அதே நேரத்தில் இப்ப நாம் ராஜாவுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு இல்லையா? தகப்பன்கிற உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த தகப்பனுங்கிற உரிமையோட தான் யாருக்கிட்ட போனோம்? அப்பா கிட்ட போனோம். நான் பாவிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உடனே நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், நான் பாவியே கிடையாது. இல்ல, நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், என்ன அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் எனக்குள்ள என்ன இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள்லாம் பாவங்கள்லாம் இருக்கு. அது முற்றிலும் மாறணுங்கிற எண்ணம் இருக்கணும். சிலர் ஒண்ணு இப்படி போயிடுறான், நீ ராஜாவின் பிள்ளை ஆயிட்ட, இனிமேட்டு உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறான். அந்த இதுவும் இல்ல. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்.